பெரும்பாலும் மக்களோட மைண்ட் செட்டே பார்த்தீங்க அப்படின்னா, நான் கட்டிலாம் நல்லா டீக்ல பிரம்மாண்டமாக 1 லேக் எடுத்துட்டேன், பீரோ எடுத்துட்டேன், நல்ல விலை கொடுத்து எடுத்துட்டேன், மெத்ததான ஒரு சீப்பாக எடுத்துட்டா போதும் அப்படின்னா. சீப்பாக விலை கம்மியாக எடுக்க நினைக்கிறது தப்பு இல்லை. பட் ஒரு மெத்தை எப்படி தயாராகுது, ஒரு மெத்தை நம்மளுடைய லைஃப்பில் அதோட பயன்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போ கம்ப்ளீட்டாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையை பேஸ் பண்ணி ஒரு 40 மெத்தை ஒரே நாளில் டெலிவரி கொடுக்குறது ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஒரு மெத்தைனா என்ன? ஆல்மோஸ்ட் நம்ம தூக்கம், ஒரு உணவுக்கு இணையான ஒரு விஷயம் தான் ஒரு தூக்கம். இன்ஃபேக்ட் நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா தான் காலையில் உங்களால் நல்லா சாப்பிட முடியும், நம்மளோட அன்றாட வேலையை நம்ம கரெக்டாக பண்ண முடியும். இதை கட்டில் டிசைட் பண்ணுதா, ஒரு பீரோல் டிசைட் பண்ணுதா, இல்லை மற்ற விஷயம் டிசைட் பண்ணுதா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அப்படி மெத்தை தயாரிக்கிற இடத்த தான் நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. கம்ப்ளீட்டாக ஒரு சென்னைக்கு ஒரு 40 மெத்தை இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு மெத்தையும், இந்த மெத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா முதுகு வலி வராத வகையில் நல்லா 4 இன்ச்சு ரீபான் நல்லா ஹெவியாக கொடுத்து உங்கள் முதுகு இது வளைய விடாது, அதனால உடல் வலி வராது. அதுக்காக குஷனிங் கொடுத்து இந்த மாதிரி ஃப்ளாப்லாம் கொடுத்து, இப்போ ஒரு 100 மெத்தை 200 மெத்தை தயாரிக்கிற இடத்துல, வேகமாக தயாரிக்கிற இடத்துல இந்த மாதிரியான ஃப்ளாப்லாம் கொடுக்க மாட்டாங்க. மெத்தை பிதுங்கி வராமல் இருக்க டைட்டாக ஒவ்வொரு மெத்தையும் நீங்கள் பாருங்கள். 40 மெத்தை ரெடி பண்ணுறதுக்கா நம்மளுடைய கம்பெனியில் எந்த ஜாயிண்டோ எதுவுமே இருக்காதுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சைஸ், அன்சைஸு. ஏதாவது ஜாயிண்ட் வருதா பாருங்கள், எந்த சைடும் எந்த ஜாயிண்டோ எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 4 இன்ச்சு ரீபான் 2 இன்ச்சு சாக் கொடுத்து எல்லா மெத்தையும் மேக்ஸிமம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஹீட் வராத ஆர்த்தோபெட்டிக் மெத்தை தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா பெட்டுக்குமான பாட்டம் எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பொருள் சொல்கிறாங்களோ அது எல்லாமே பேஸ்ட் பண்ணுற இடம். இந்த மாதிரி ஃப்ளாப் கொடுத்துட்டு இதான் ஸ்டிச்சிங் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஹை ஜிஎஸ்எம் பிவிசி டேப் போட்டு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்ருக்கோம். அதுபோக மெத்தையோட ஃபினிஷிங் பாருங்கள். இந்த மெத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இன்ச்சு ரீபான் 2 இன்ச்சு சாஃப்ட், மேலே 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டு நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மரக்கூழ்னு சொல்லுவாங்க. சில சர்டிஃபைடு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துலேருந்து எடுக்கிற மரக்கூழ் எடுத்து நம்ம இதை தயாரிக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தைகள்லாம். ஸோ பேம்போட தயாரிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஃபினிஷிங் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக வருங்க ஹீட் இல்லாமல். ஸோ ஒவ்வொரு மெத்தையோட ஃபினிஷிங்கும் இந்த மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன கலரில் கேட்குறீங்களோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கிங் டேபிள். ஒவ்வொரு மெத்தையும் அவங்க என்ன சைஸ் கொடுக்குறாங்களோ அதோட நீள அகலம் எல்லாமே கரெக்டாக மெஷர் பண்ணி, திருப்பி சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் சிவானந்தா மேட்ரஸஸ் அப்படின்ற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மெத்தைக்குள்ளே நீங்கள் ஒரு மெத்தை எடுத்துக்க போகிறது இல்லைங்க. உங்களுக்குன்னு ஒரு மெத்தை இது எல்லாமே செஞ்சு தான் நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நீள அகலம் அந்த மாதிரி கலர் எதுவுமே உங்களுக்கு தவறு நடக்க வாய்ப்பில்லை. பக்காவாக நம்மளோட எண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட எண்ட்லேயே நம்ம சொல்கிறோம், வீடியோ கால் பாருங்கள், லைவ் வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த 30 மெத்தை 40 மெத்தைன்ற விஷயம் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள். ஒட்டுற விஷயங்களாக இருக்கட்டும், லேட்டெக்ஸ் பேஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ ஒரு பேக்கிங் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு இங்கேருந்து சென்னைக்கு லோடு ஏற்றும் போது பில்லோ, ஆக்சசரிஸ் எவ்வளோ சேஃபாக நம்ம வண்டியில் அனுப்பி அவங்க வீடு வரை டெலிவரி கொடுக்குன்ற அந்த காட்சிகளை பாருங்கள். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஒரு மெத்தைன்றதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹீட் வராமல், பாடி பெயின் வராமல் இந்த மாதிரியான மெத்தைகள்லாம் நம்ம தயாரித்து நேரடியாகவே கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த மெத்தையே பார்த்துட்டீங்க அப்படின்னா 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் கொடுத்து 4 இன்ச்சு லேட்டெக்ஸ். என்னுடைய கெரியரில் நாங்களும் ஒரு 12 வருஷத்துக்கு மேலே அதை பண்ணுற இடத்துல ஒரு நல்ல ஸ்பெக், ஒரு நல்ல மெத்தை அப்படின்றது அந்த 4 இன்ச்சு ரீபாண்ட் 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் நம்ம சொல்லலாம். ஹீட் வராது, பாடி பெயின் வராது, 15 வருஷம் வாரண்டி தரும். பட் ரீபாண்டும் ஹெவியான மெட்டீரியல், லேட்டெக்ஸும் ஹெவியான மெட்டீரியல்னால காலத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மெத்தை குயின் சைஸ் 45,000 மார்க்கெட்டில் கொடுக்குற இடத்துல பொங்கலை பேஸ் பண்ணி 30,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ஒரு பெட் ஸ்ப்ரெட், ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம்.